இஷ்யூஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுட்டா அந்த ஒரு சூத்திரத்தை நிறுவி அதாவது டிரைவ் பண்ணி எடுக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டக் ஆகலாம். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் குஹன். ஸோ என்னென்னா இப்போ அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே, ஓஎல் எக்ஸாம் எழுத போகிற அந்த ஒரு மாணவர்கள் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஒரு பார்ட் வந்தா இந்த ஒரு அதாவது சூத்திரங்களை பயன்படுத்தி இருபடி சமன்பாடுகளை தீர்த்தார். 11ல் சமன்பாடுகள்ன்ற பாடத்தில் ஒரு போர்ஷனாக இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த சூத்திரத்தை பாவிக்கிறதுலாம் ப்ராப்ளம் இல்லை, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. இஷ்யூஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுட்டா அந்த ஒரு சூத்திரத்தை நிறுவி அதாவது டிரைவ் பண்ணி எடுக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டக் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, அந்த 2 மினிட்டோ 1 மினிட் இது ஒரு ரொம்ப லாங் வீடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த பார்ட்டில் இது இந்த கண்டினியூஷன் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இப்போ கொடுத்துருக்க வடிவம் இருக்கு இல்லையா, இந்த y = ax வர்க்கம் + bx + c அதை வந்து என்னவா தரணுமெண்டா x = -b +o ருட்டுக்குள்ள b வர்க்கம் sin 4ac கீழ் 2a. ஸோ இந்த வடிவத்துக்கு இப்படி இருக்கிறத இப்படி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷன் தான், ரொம்ப வந்து முட்டி மோதி பண்ணுற விஷயம் இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கொஷனை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிறதுலும் பார்க்க ரொம்ப ஈஸியான விதத்தில் இந்த கொஷன் செஞ்சு கொள்ளலாம். பட் இங்கே ஆரம்பத்துலேருந்து ப்ராப்ளமாக இருக்கிறது என்னது, அதான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷுவர் ஷாட்டுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா நிச்சயம் உங்களால் வந்து இந்த ஒரு கொஷன் இந்த மாதிரி கொஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கொள்வீங்க, செய்து கொள்ளுவீங்க. ஸோ இந்த ஒரு கொஷன் அவ்வளோலாம் பெரிய சீன் இல்லை. இந்த கொஷனை செய்கிறதுக்கு ஒரு 2-3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் தேவைப்படும். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து தட்டி விட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா, ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்கடா, இங்கே ஆக்சுவலி எக்ஸின்ற பெருமானத்தை காணணும். எதுக்கு எக்ஸின்ற பெருமானத்தை காணணும்? ஸோ எக்ஸ்ன்னு சொல்கிறது ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ரூட்டுன்னு சொல்கிறது மூலகங்கள். ஸோ எக்ஸுன்றது ஒரு மூலகம். ஸோ இந்த எக்ஸுன்ற மூலகத்தின் பெருமானம் கண்டுபிடிக்கிறது. இது அட்வான்ஸ் சொல்ல நீங்கள் வந்து இன்னும் டீப்பாக படிப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல y வந்து 0 ஆயிடும். ஸோ எதனால y 0 ஆகுது, அது ஒரு நல்ல கேள்வி. எதனால y 0 ஆகுதுன்னா நீங்கள் யூஸ்வலாக படிச்சிருப்பீங்க x வர்க்கம் + 2xy + y வர்க்கம் = 0 என்ன எழுதுவீங்க, x + y இந்த 2 ப்ராக்கெட் உங்களுக்கு போட்டு எழுதி x + y வர்க்கம் = 0 நிறை வர்க்கம் எழுதுவீங்களா? சரி, இது வந்து சிம்பிளாக தெரிஞ்ச விஷயம் தானே சார், தெரியும் தான் உங்களுக்கு, அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அது தெரிஞ்ச விஷயம் தான், அது தெரியும் தான், அது பிரச்சனையே இல்லை. ஸோ தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, இங்கே என்ன பண்ணுறீங்கிறது நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா, எதுக்கு நாங்கள் = 0 போடுறோன்னு? ஏன்னா அது = 0. அட் த சேம் டைம் வந்து இப்போ இந்த எக்ஸிண்டையும் வையிண்டையும் எந்தெந்த பெருமானங்களுக்கு இந்த ஹோல் இருபடி சார்பு பூஜ்ஜியமாகன்றதானே கேள்வி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த ஒரு ஈக்குவேஷன் பூஜ்ஜியமாகன்றது தானே அந்த பக்கம் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே எங்களுக்கு என்ன தெரியணுமெண்டா, எக்ஸின்ற பெருமானம் என்னென்ன பெருமானங்கள் வந்தால் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க எக்ஸாம் முடிச்சு பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுவோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது வரைக்கும் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வடிவத்தை என்ன செய்ய போகிறோம், இப்படிப்பட்ட வடிவத்தில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்தால் =0 போட்டு உங்களால் வந்து அந்த 2 ப்ராக்கெட் உள்ள போட்டு ஈஸியாக வந்து =0 போட்டு இந்த ப்ராக்கெட் =0 இந்த ப்ராக்கெட் =0 அப்படின்னு போட்டு உங்களுக்கு இப்படி போட்டு அல்லது இப்படின்னு போட்டு உங்களால் எழுத முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்போ தான் இந்த ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். அது ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றலாம் உங்களுக்கு தெரியும், பக்காவாக தெரியும். பட் அதுக்கு முதல்ல இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணி எடுக்கிறது, இந்த ஒரு இருபடி சமன்பாடு உண்டு தானே. இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு என்ன பெருமானம் வந்தால் இந்த இடப்பக்கம் இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஒரு முழுக்கோவையும் பூஜ்ஜியமாகன்றதான் கேள்வி. ஸோ எக்ஸுக்கு என்ன பெருமானம் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் உங்களுக்கு இருக்குது. என்னது, 2 டபுள் ப்ராக்கெட் உங்களுக்கு போட்டு அதை நிறை வர்க்கமாக்கி ஏதாவது ப்ராக்கெட் வர்க்கமாக எழுதி =0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைண்டா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு, மேக்ஸில் வந்து இப்போ டிரைவ் பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த பாடத்தில் மட்டும் இல்லை, மேக்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறுவல்கள் இருக்குது. ஸோ எல்லா நிறுவலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நான் வந்து கேள்வி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலி நான் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது. மெமரைஸ்ன்னு மீன் பண்ணுறது என்னென்னா, இப்போ இந்த ax வர்க்கம் + bx + c = 0 அப்படின்ற ஒரு கொஷன் வந்தால் அது எப்படி பண்ணுன்றது உங்களோட பிரெயினில் ஆட்டோமேட்டிக்கலி இருக்கணும். அதாவது நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ண மாதிரி பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குமாண்டா, எக்ஸாமில் இதே கொஷன் வர டைம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து இந்த தான் ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணாண்டா இதுக்கான ஆன்சர் வரும். அப்படி இல்லை சார், நான் வந்து எக்ஸாமில் போயிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து டிரைவ் பண்ண போகிறேன்னா பண்ணுவீங்க, பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க எக்ஸாம் முடிச்சு பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுவோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது வரைக்கும் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதாக தான் சொல்கிறேன்னா, ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து லைட்டாக சின்ன மெமரைசேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ax வர்க்கம் + bx + c = 0. முதலாவது ரூல், ஃபர்ஸ்ட் ரூல் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கொள்ள ஒரு விஷயம் வேண்டாம், குணகங்கள். குணகம் என்று சொல்கிறது என்னென்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எக்ஸிலான இருபடி கோவை தானே. எக்ஸிலான இருபடி கோவை என்ன சொல்கிறதுண்டா, எக்ஸின் அடுக்கு குறைஞ்சு கொண்டே போகுது. இப்போ இங்கே 2ன்னு இருக்குது இங்கே. ஸோ அடுத்து பிக்கு அடுத்து எக்ஸ் இருக்குது உண்டு. சியில் வந்து எக்ஸின் அடுக்கு 0.
எதிர்டையும் அடுக்கு பூஜ்ஜியம் மட்டும் உண்டு தானே. ஸோ எக்ஸின் அடுக்கு 2லேருந்து 1லேருந்து பூஜ்ஜியத்துக்கு போகிறனால இருபடி சார்பு, 2 படிகளை கொண்டிருக்கிற ஒரு சார்பு இருபடி சார்பு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்யணும்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் மெமரைஸ் பண்ணிக்கொள்ளணும். அதில் முதலாவது விஷயம் என்னடா, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். குணகம் என்று சொல்கிறது என்னடா, எதுவுமே இல்லை, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் என்னத்தால் பெருக்கப்பட்டிருக்கு, ஏ ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. குணகம் என்று சொல்கிறது ஏ. எக்ஸின் குணகம், எக்ஸ் எதால் பெருக்கப்பட்டிருக்கு, பி ஆல். இப்போ இந்த சி என்று சொல்கிறது கன்ஸ்டன்ட், சி என்று சொல்கிறது கன்ஸ்டன்ட், மாறிலி. ஸோ இங்கே மாறிலின்னு சொல்கிறது ஏன்னா எக்ஸின் எந்த விதமான ஒரு தாக்கமும் அதில் இருக்காது, எக்ஸின் எந்த விதமான ஒரு தாக்கமும் அதில் இருக்காது. பிகாஸ் அதில் எக்ஸால் பெருக்கப்பட்டும் இல்லை, எக்ஸால் பிரிபட்டும் இல்லை. ஸோ டிரெக்ட்லி ஒரு நம்பர் மட்டும் மொட்டை. ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்யணும்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் மெமரைஸ் பண்ணிக்கொள்ளணும். அதில் முதலாவது விஷயம் என்னடா, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். குணகம் என்று சொல்கிறது என்னடா, எதுவுமே இல்லை, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் என்னத்தால் பெருக்கப்பட்டிருக்கு, ஏ ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. குணகம் என்று சொல்கிறது ஏ. எக்ஸின் குணகம், எக்ஸ் எதால் பெருக்கப்பட்டிருக்கு, பி ஆல். இப்போ இந்த சி என்று சொல்கிறது கன்ஸ்டன்ட், சி என்று சொல்கிறது கன்ஸ்டன்ட், மாறிலி. ஸோ இங்கே மாறிலின்னு சொல்கிறது ஏன்னா எக்ஸின் எந்த விதமான ஒரு தாக்கமும் அதில் இருக்காது, எக்ஸின் எந்த விதமான ஒரு தாக்கமும் அதில் இருக்காது. பிகாஸ் அதில் எக்ஸால் பெருக்கப்பட்டும் இல்லை, எக்ஸால் பிரிபட்டும் இல்லை. ஸோ டிரெக்ட்லி ஒரு நம்பர் மட்டும் மொட்டையாக இருந்தால் அது வந்து மாறிலி. அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். இந்த கொஸ்டினில் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு ப்ளஸ்ன்னு போடுறேன். அடுத்த கொஸ்டினில் உங்களுக்கு இப்படி மாறி வந்துட்டேன்டா. உதாரணத்துக்கு நான் போடுறேன், இப்படி இப்படி இருக்காது, இப்படி மைனஸ் சி என்று இருந்தால் மாறிலிக்கு பதிலாக என்ன போடணும், மைனஸ் சி போடணும். இதை போடுறது இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை. ஸோ இப்போ குணகங்கள் காண்றது உங்களுக்கு தெரியும், குணகங்கள்ன்றா எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டினை டிரைவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார் அப்படின்னா, இந்த கொஸ்டினை டிரைவ் பண்ணுறதுக்கு இவ்வளோலாம் தேவைப்படாது. பட் இதெல்லாம் பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் என்ன தான் சால்வ் பண்ணாலும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வராது. ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா, ஏன்னு சொல்கிறது நாட் ஈக்குவல் டு 0, ஏ 0 ஆக முடியாது, தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, ஏ 0 ஆக முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஏ வந்து 0க்கு ஈக்குவல் பண்ண முடியாது. இந்த ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ்ன்றதை ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு இந்த ப்ளஸ் சியை அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ என்னவாகும், மைனஸ் சி ஆகும். எப்படி, இந்த பக்கத்துலேயும் சமனுக்கு இடது பக்கத்துலையும் வலது பக்கத்துலையும் மைனஸ் சியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் கட் ஆஃப் ஆகி இந்த பக்கம் மைனஸ் சி வந்துடும். வந்தது இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை ஸ்டெப் ஒன் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்றாக மாற்றணும். ஸ்டெப் 1 என்ன செய்யணும், எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை ஒன்றாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ் வர்க்கம் வந்து ஏ ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏ ஆல் பிரிக்கணும். ஸோ சமனுக்கு இடப்பக்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு எண்ணால் பிரிக்கிறீங்கன்னா அதே எண்ணால் வலப்பக்கத்துலேயும் பிரிக்கணும், அதான் நியதி. ஸோ ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி. ஸோ ரெண்டு பக்கத்துலையும் என்ன செய்ய போகிறோம், ஏ ஆல் பிரிக்க போகிறோம். இப்போ நான் எக்ஸுக்கும் சேர்த்து கீழே போடாதனால எக்ஸும் பிரிப்படலைனால பிஎக்ஸை மொத்தமாக வந்து நாங்கள் ஏ ஆல் பிரிக்கிறோம், அதான் மீனிங். ஒரு அழகுக்காக அது வைக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களே. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இது வெட்டுப்படும். வெட்டுப்பட்டதுண்டா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பி ஏ பி பை ஏ எக்ஸ் மைனஸ் சி பை ஏ. இதான் வருதா, சிம்பிள். இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேயா இருக்குமாட்டா, எனக்கு அதுவே மிகவும் போதுமானது. ஓகே, இது ஓகே தானே. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ண, செகண்ட் ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா, இடப்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடப்பக்கம் இருக்கிற இந்த ஒரு கோவை இருக்கு இல்லையா, எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ஒரு கோவை இருக்கு இல்லையா, இதை நிறைவர்க்கம் ஆக்கணும். எப்படி சார் நிறைவர்க்கமாக்கும், ஃபர்ஸ்ட் நிறைவர்க்கம் என்னென்னா, 2 பிராக்கெட் பெருக்கப்பட்டு வர்க்கம் இப்படி ஒரு வடிவத்தில் வாருது. இது உள்ளுக்கு என்ன இருக்குமன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி ஹோல் திங் ஸ்கொயர், இது ஒரு நிறைவர்க்க வடிவம். ஏ மைனஸ் பி ஹோல் திங் ஸ்கொயர், இது ஒரு நிறைவர்க்க வடிவம். ஸோ இந்த ஒரு கோவையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நிறைவர்க்கமாக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், சிம்பிள் ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் பூஜ்ஜியமாக பார்த்துக்கொள்ளணும். அடுத்த ஸ்டெப் என்ன, அது பூஜ்ஜியமாக இருக்கா இல்லைன்றதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஸ்டெப் நம்பர் 2 நிறை வர்க்கமாக்கல். ஓகே, நிறை வர்க்கமாக்க போகிறீங்க. ஸோ நிறை வர்க்கமாக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் என்ன மாறிலி வரும்ன்றது தெரியாது. ஸோ என்ன செய்ய போகிறீங்க இங்கே, ஸோ இதை நிறை வர்க்கமாக்கணும் மட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி வடிவத்தில் வரணும், என்ன வரணும், என்ன வடிவத்தில் இருக்கணும், ஏ வர்க்கம் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி வர்க்கம்ன்ற ஒரு வடிவத்தில் வரணும் தானே. ஸோ இங்கே இருக்கிற அந்த பி வர்க்கம்ன்ற பாட்டிங்க இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதான் என்னது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ab. ஸோ பார்த்தீங்கடா இதில் ஓகேயா, இதில் 2 இல்லை, ஏன்ற விஷயத்துக்கு பதில் என்ன போட்டாங்க, எக்ஸை போட்டோம். எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்குது. அப்போ பி என்ற வடிவத்துக்கு ஆட்டோமேட்டிக்கலி எது வந்து சப்ஸ்டியூட் ஆகும், பி என்ற வடிவத்துக்கு பி என்ற இடத்துக்கு எது சப்ஸ்டியூட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி பி பை ஏ சப்ஸ்டியூட் ஆகும். ஓகேயா, ஸோ இது வரை உங்களுக்கு கிளியரானா எனக்கு ஓகே. ஸோ நிறைவர்க்கமாக்கணும்டா, இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கண்டா, சிம்பிளாக
எக்ஸின் குணகம், எக்ஸின் குணகத்தை எடுங்க, எக்ஸின் குணகம், எக்ஸின் குணகத்தை எடுங்க. எக்ஸின் குணகம் என்னது இங்கே b/a. அதை என்ன பண்ணுங்கண்டா, எக்ஸின் குணகத்தை எடுத்து அதை 2ஆல் பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா என்ன வரும், b/2a. பிரித்து வர ஆன்சர் என்ன பண்ணுங்கண்டா, முழுவதுமாக வர்க்கிங்க. வர்க்கிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், b வர்க்கத்தின் கீழ் 4a வர்க்கம். என்ன செய்ய போகிறீங்க, நிறை வர்க்கம் ஆக்கணும்டா. எக்ஸின் குணகத்தை எடுத்து அந்த குணகத்தை 2ஆல் வகுத்து பெறப்படுற ஆன்சரை வர்க்கிச்சிங்கண்டா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கொண்டு போய், ஐயோ இதுகளும் சதி பண்ணுதே. ஸ்டெப் நம்பர் 3, சமனுக்கு இருபுறமும் கூட்டுக. எதை கொண்டு போய், இதை கொண்டு போய் சமனுக்கு இருபுறமும் கூட்டணும். ஆல்ரெடி என்ன இருந்தது, எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் b/ax ஈக்குவல் டு மைனஸ் c/a. ஸோ இதில் என்ன செய்ய சொல்கிறோம், நாங்கள் சமனுக்கு இருபுறமும் அதை கூட்ட சொல்கிறோம். ஸோ b/ax ப்ளஸ் b/2a முழுவதின் வர்க்கம் மைனஸ் c/a ப்ளஸ் b/2a ஹோல் திங் ஸ்கொயர். கூட்டிட்டீங்களா? கூட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், இடப்பக்கம் இருக்கிற அந்த ஒரு கோவையை உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், நிறைவர்க்க கோவை எழுத முடியும், நிறைவர்க்கமாக்கி எழுத முடியும். ஓகே, முடியுமா? நிச்சயம் முடியும் சார். எப்படி முடியும்? இது என்ன வடிவத்தில் இருக்குது, a வர்க்கம் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கா? ஸோ இதில் b என்று சொல்கிறதுக்கு என்ன வரும், b என்று சொல்கிறது b/2a ரிப்ரசென்ட் பண்ணுது, a என்று சொல்கிறது எக்ஸை ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் இதுகளை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ப்ராக்கெட்டில் வருமாண்டா, a + b ஹோல் திங் ஸ்கொயர் தானே. இப்போ ஏன்றது இது, b என்றது இதுன்னு சொல்லித்தேன். அப்போ a + b ஹோல் திங் ஸ்கொயர்ண்டா x ப்ளஸ் b/2a ஹோல் திங் என்னது ஸ்கொயர் என்று வருமா? அந்த இங்கே பக்கம் என்ன வரும், மைனஸ் c/a ப்ளஸ் b வர்க்கத்தின் கீழ் 4a வர்க்கம்னு வரும். பிகாஸ் 2a வர்க்கம்னு சொல்கிறது என்னது, 2a 2ஆல் பெருக்கிறீங்கண்டா 4a வர்க்கம் வரும். ஓகேயா? இது வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கண்டா, இந்த இடப்பக்கம் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. வலப்பக்கத்தில் நாங்கள் கொண்டு போய் ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு வரோம். ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, பெட்டிட்டிங் இருக்குலாம் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிட்டு வரோம். இப்போ ரெண்டும் பின்னங்கள், பின்னங்களை கூட்டுறதோ கழிக்கிறதோ என்ன பண்ணணும், அதில் பகுதி என்ன பார்க்கணும். பகுதி என்ன பார்த்தீங்கன்னா, பகுதி எண்கள் சமனாக இருந்தால் மட்டும் தான் கூட்டலாம். பகுதி சமனாக இருக்கா இல்லை, இது வந்து என்ன செய்யணும், மேலையும் கீழையும் நீங்கள் 4a பெருக்குனீங்கண்டா, மேலையும் கீழையும் 4a பெருக்குனீங்கண்டா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 4ac ப்ளஸ் b வர்க்கம். பகுதியின் சமனாயிட்டு இல்லையா, 4a வர்க்கம். இந்த வர்க்கத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு, அதாவது எக்ஸ் வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு ab என்று இருக்கண்டா, இது எக்ஸின் பெருமானம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பக்கத்துலையும் ருட் எடுப்போம். ருட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதில் வெட்டுப்பட்டு எக்ஸ் வரும், இது அப்படியே மாறி போயிடும். இதில் என்ன வரும், ப்ளஸ்ஸோ மைனஸ் ரெண்டு வரும். ஸோ அதே எக்ஸாக்ட் சீனை தான் நான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு பக்கம் ருட் எடுக்க போகிறோம். ஐயோ இதுகளும் சதி பண்ணுதே. ஓகே, ருட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், இப்படி வந்து இந்த பக்கத்தில் என்ன வரும், ப்ளஸ்ஸோ மைனஸ், நான் சொல்லேன் ஆல்ரெடி, ப்ளஸ்ஸோ மைனஸ் அதுக்குள்ள மைனஸ் 4ac ப்ளஸ் b வர்க்கம் 4a வர்க்கம். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த 4a² முழுவதின் வர்க்கம் மட்டும் போட்டால் இது என்னென்னு எழுதலாம். இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த 4a² முழுவதின் வர்க்கம் மட்டும் போட்டால் இது என்னென்னு எழுதலாம், 2a முழுவதின் வர்க்கம் மட்டும் எழுதலாமா, எழுதலாம் தானே. ஸோ அதுண்ட வர்க்கம். ஸோ ருட்டுக்கு என்ன அர்த்தம், அதான் முதல் சொன்னது, ருட்டுக்கு என்ன அர்த்தம் பண்ணால் ப்ராக்கெட் போட்டு அது என்ன அரையாமல் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்கலாக ஆகும், இந்த ருட்டு இருக்க இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி என்னத்தை போட்டு பாருங்கள், ப்ராக்கெட் போட்டு அரையாமல் இருக்க போட்டு பாருங்கள். இது ரெண்டும் என்ன ஆகும், இது ரெண்டும் பெருக்கப்படும். பெருக்கப்பட்ட அடுக்கு என்னது, ஒன்று. 2a ஓராம் அடுக்குன்னு சொல்கிறது 2a தானே வரும். எக்ஸ் ஓராம் அடுக்குன்னு சொல்கிறது எக்ஸ், 2 ஓராம் அடுக்குன்னு சொல்கிறது 2. அந்த மாதிரி இதுண்ட ஓராம் அடுக்குன்னு சொல்கிறது இதான் வரும். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் b/2a. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல கீழே இருக்கிறது என்ன ஆகும், 2a மாறிடும் இல்லையா, மேலே இருக்கிறது மாறுமா, மாறாது. ருட்டுக்குள்ளே என்ன வரும், ப்ளஸ்ஸோ மைனஸ் b வர்க்கம் மைனஸ் 4ac என்று போடலாமா, பிகாஸ் மைனஸ் 4ac ப்ளஸ் b வர்க்கம் என்று சொல்கிறதும் b வர்க்கம் மைனஸ் 4ac என்று சொல்கிறதும் ஒன்று தான். இது பார்க்க என்னவா இருக்குது, ஏதோ ஒரு விதமாக இருக்குது, பட் இது ஒரு பின்னம் தானே, இது ஒரு பின்னம், இதுவும் ஒரு பின்னம். அப்போ என்ன பண்ணலாம், இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கண்டா இந்த ப்ளஸ் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி மைனஸ் ஆகும். ஸோ அதை பண்ணிடுவோமா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். இந்த எக்ஸ் இடப்பக்கம் வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் வலப்பக்கம் கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ என்ன வரும் எங்களுக்கு, மைனஸ் b/2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ருட்டுக்குள்ளே b வர்க்கம் 4ac கீழ் 2a என்ற ஒரு கோவை வரும்.
ஸோ இப்போ என்ன வருமாண்டா, பகுதி சமனாக இருந்தால் மேலே இருக்கிறது அப்படியே வந்து கூட்டி எழுதலாம் தானே, அப்படி இருக்க மாதிரி தான் தானே. இப்படி ஒரு சமன்பாடு உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்க பெறும். ஸோ x = 2 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி ஒரு சிம்பிளான கேள்வி தான், டிரெக்டாக நாங்கள் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இங்கே என்ன ப்ராப்ளமேட்டிக்காக அமைஞ்சதாண்டா, நிறைவர்க்கமாக்குறது என்னது, எக்ஸ் வர்க்கது என்ற குணகம்னா என்னது, எக்ஸ் என்ற குணகம்னா என்னது, இந்த மாறிலி எப்படி வரும், நிறைவர்க்கம் என்று சொல்கிறது என்னது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் டெரிவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ஒரு வீடியோவிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Master.